ஸோ இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா கவுண்ட் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் தான். ஸோ கவுண்ட் இஃப்எஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஸோ மல்டிபிள் கண்டிஷன்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னா நம்ம கவுண்ட் இஃப்எஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ கவுண்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இந்த டேபிள்லேருந்து என்னோட எம்ப்ளாயி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத நான் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கவுண்ட் ஃபங்க்ஷன் தேவைப்படும். ஓகேவா? அதே கவுண்ட் இஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எப்போ தேவைப்படும் அப்படின்னா சாய் அப்படிங்கிறவர் எத்தனை இடத்துல எத்தனை பேர் சாய் அப்படிங்கிற இருக்காங்க என்னோட எம்ப்ளாயி டேபிளில் அப்படின்னு செலக்டிவாக நான் வந்துட்டு என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா கவுண்ட் இஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? கவுண்ட் இஃப் எஸ் எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? என்னென்ன கண்டிஷன்ஸ்? எனக்கு சாய் அப்படிங்கிறவர் நார்த் ரீஜியனில் இங்கெல்லாம் இருக்காரு அப்படின்றத வந்து எனக்கு தெரியணும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்னென்ன வரும்? சாய் அப்படிங்கிறவரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அவர் நார்த் ரீஜனில் என்னென்னலாம் சேல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். 2 கண்டிஷன். ஓகேவா? ஸோ 1 above ஒரு கண்டிஷனுக்கு மேற்பட்ட கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட் இஃப்எஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிறது என்னது? பானு அப்படிங்கிறவங்க வெஸ்ட் ரீஜியனில் 2000 rupees ஆர் 2000 rupeesக்கு மேலே எனக்கு சேல் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். சரியா? அப்போ எத்தனை கண்டிஷன் வருது? 3 கண்டிஷன். என் டேபிளுக்குள்ளே ஃபஸ்ட்டு பானுவை சர்ச் பண்ணி கவுண்ட் பண்ணணும், அப்புறம் பானு வந்துட்டு வெஸ்ட் ரீஜனில் எத்தனை பேராக இருக்காங்க அப்படின்றத நான் கவுண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதே வந்துட்டு 2000 rupees ஆர் 2000 rupees அபவுக்கு இருக்கக்கூடிய ஆர்டர்ஸை நான் என்ன பண்ணணும்? தேடி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்றுக்கும் மேற்பட்ட கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்ணணும்? கவுண்ட் இஃப்எஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல ஆன்சர்ஸ் தேவைப்படுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபார்முலா பாக்ஸில் ஃபார்முலா எழுதுகிறேன். ஸோ எல்லா ஃபார்முலாஸும் ஈக்குவல் கொடுத்து தான் எழுதணும். ஓகேவா? ஸோ கவுண்ட் இஃப் எஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ என்ன இங்கே கேட்குறாங்க? க்ரைட்டீரியா ரேஞ்ச். இந்த இடத்துல க்ரைட்டீரியா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் யாரை தேடுறோம்? பானு அப்படிங்கிறவங்க என் டேபிளில் எங்கே இருக்காங்கன்றதை நான் தேடணும். சரியா? அதுக்கு ஃபார்முலா பாக்ஸில் அந்த ரேஞ்சை நம்ம கொடுக்க சொல்கிறாங்க. சரிங்களா? பானு அப்படிங்கிற நேம் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது? இங்கே இருக்கக்கூடிய ரேஞ்சில் இருக்குது. சரியா? அந்த ரேஞ்சு ஃபுல்லாக நான் என்ன பண்ணிட்டேன்? செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண உடனே அந்த ரேஞ்சு நேமிங் எனக்கு வந்தாச்சு. என்ன வந்திருக்கு? A2லேருந்து A17 வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியிருக்கோம், அதாவது செலக்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்களா? A அப்படிங்கிற காலம், 2 அப்படிங்கிற ரோ, அதிலிருந்து A அப்படிங்கிற காலம் 17 அப்படிங்கிற ரோ வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ ரேஞ்சு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம என்ன தேடுறோம்? பானு அப்படிங்கிறவங்கள தான் தேடுறோம். சரிங்களா? அப்போது டபுள் கோட்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்? பானு அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணும்? பானு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத எனக்கு தேடி கொடுத்துரும். சரியா? நெக்ஸ்ட்டு நான் என்ன தேட சொல்கிறேன்? ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா க்ரைட்டீரியா ரேஞ்சு 2 வெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ வெஸ்ட்டில் பானு எங்கே இருக்காங்க அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போது வெஸ்ட் அப்படிங்கிற ரேஞ்சு நான் கொடுக்கணும். சரியா? வெஸ்ட் எங்கே இருக்குது? ரீஜியன் அப்படின்ற காலம்குள்ளே இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? B2லேருந்து B17. ஓகேவா? ஸோ B2 அதுலேருந்து B17. ஓகேவா? இதை நான் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது கமா கொடுக்குறேன். இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம எதை தேடுறோம்? வெஸ்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீஜனை தான் தேடுறோம். அப்போது வெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டபுள் கோட்குள்ளே கொடுத்துக்கலாம். சரியா? கொடுத்தாச்சு. கமா கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 2 கண்டிஷனும் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ 3வது கண்டிஷன் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆர்டர்ஸ், அவங்க எடுத்துக்கக்கூடிய ஆர்டர்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தென் 2000 ஆர் 2000 அபவ், அதாவது 2000 இருக்கணும், இல்லை 2000 அபவாக இருக்கணும். சரியா? அப்போது இந்த ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சை நான் என்ன பண்ணணும்? க்ரைட்டீரியா ரேஞ்ச் 3. இதுதான் என்னோட ரேஞ்ச் 3 செலக்ட் பண்ணியாச்சு. கமா இப்போ எனக்கு என்ன வேணும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2000 rupees. ஓகேவா? இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டபுள் கோட்குள்ளே கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2000 அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை என்ன பண்ணிக்கிறேன்? க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்? 3 கண்டிஷனுக்கு தேவையானதும் நான் கொடுத்தாச்சு. சரியா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன்? A2லேருந்து A17 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ A2லேருந்து A17 வரைக்கும் அப்படின்னா இதுதான் A2, A17 வரைக்கும் இங்கே இருக்குது, செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம பானுவை தேடுறோம், அந்த ரேஞ்ச். சரியா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பானு. அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம யாரை தேடுறோம்? பானு அப்படிங்கிறவங்கள தான் நான் தேடுறோம். சரியா? ஸோ செகண்ட் கண்டிஷன் என்ன? வெஸ்ட்டு. ஸோ வெஸ்ட் அப்படிங்கிறது என் காலம்குள்ளே எங்கே இருக்குது? டேபிள்குள்ளே. ஸோ இங்கே இருக்குது, B அப்படிங்கிற காலம்குள்ளே இருக்குது, ரீஜியன் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கோம். சரியா? B2லேருந்து B17 வரைக்கும், B2
அண்டு இது B17 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே நான் என்ன தேடுறேன், ரேஞ்சில் 4 ரீஜன்ஸ் இருக்குது. அந்த ரீஜனில் நான் எதை தேடுறேன், வெஸ்ட் அப்படிங்கிற வேர்டை மட்டும் தான் நான் தேடுறேன். ஓகேவா, அதுவும் நான் என்ன பண்ணிட்டேன், டபுள் கோட்குள்ளே கொடுத்தாச்சு. 2 கண்டிஷன் முடிஞ்சாச்சு. 3வது கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஆர்டர்ஸ் வந்து அவங்க 2000 ருபீஸ்க்கு மேலே எடுத்துருக்கணும் ஆர் 2000 ருபீஸ்க்கு எனக்கு எடுத்துருக்கணும். சரியா, அது ஆர்டர்ஸ் அப்படிங்கிற இந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னு கொடுத்துருக்கேன், C2லேருந்து C17 வரைக்கும். சரியா, இங்கே தான் இருக்குது C2, கீழே பார்த்தீங்க அப்படின்னா C17. ஸோ ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணியிருக்கோம். கொடுத்துட்டு கமா அண்டு டபுள் கோட்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம், அந்த கண்டிஷன் என்ன, greater than or equal to 2000 அப்படின்னு இருக்கணும். கரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 3 கண்டிஷனையுமே நான் கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்துட்டு என்டர் அப்படின்னு நான் தட்டினேன் அப்படின்னா, ஸோ எனக்கு ஆன்சர் வந்திருக்கிறது 2. ஏன் 2 வந்திருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்த டேபிளுக்குள்ளே பானு எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றது தேடி இருக்கும். சரியா, ஸோ பார்க்கலாமா. ஸோ இங்கே இருக்காங்க, 4 இடத்துல இருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்னது, வெஸ்ட். வெஸ்ட் அப்படிங்கிறது எத்தனை இடத்துல இருக்குது, ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 இடத்துல இருக்குது. இப்போ 3வது கண்டிஷன் என்ன, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2000 ஆர் 2000க்கு மேற்பட்ட ஆர்டர்ஸ். ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல தான், இது 50,000, இது 2000. ஸோ 2 இடத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்க, 2000 ருபீஸ், அதை நம்ம கொடுத்த கண்டிஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரிமைனிங் ரெண்டுமே எவ்வளோவா இருக்குது, இது 1000 ருபீஸாக இருக்குது, 500 ருபீஸாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ளே இது வராது. சரியா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டாக. ஸோ 2 பிளேசஸில் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கு, பானு வெஸ்ட் ரீஜனில் 2000 ருபீஸ்க்கு மேலே சேல் பண்ணியிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ். புரியுதா.